எங்கள் ஊர் வந்து கொல்லாவய கிராமம். அங்கேருந்து சீராத்தக்குடிக்கு பக்கத்தில் நாகநாதர் நாமுந்தங்குடி தான் எங்கள் குலசாமி கோயில். நாங்கள் வருஷம் வருஷம் எப்போ அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் சாமி கும்பிட்றதுக்கு. இந்த வட்டம் இங்கே போயிருந்தோம். போய் கும்பிட்டுட்டு எல்லா பக்கத்தில் ஒரு சாமி இருக்குது, எல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் கரெக்டாக நாங்கள் வரும்போது 5 மணி. அங்கே பாருங்கள், அந்த பசங்க பூரா அங்கே ஒதுங்கி இருந்துருந்துருக்காங்க. அதாவது எங்களை காலையிலேருந்தே நோட் பண்ணியிருப்பா உலக்கு. அதாவது யார் என்னாருன்னு சொல்லி நோட் பண்ணியிருப்பா உலக்கு. பிள்ளை இப்போ சின்ன பிள்ளை இருந்துகிட்ட அதுகளை அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசி அதுகள்கிட்ட வம்பு இழுக்கிற மாதிரி இழுத்து திருப்பி மறுபடியும் கொழுந்தே மச்சினே எல்லாரும் போய் ஏப்பா என்னப்பா அப்படி பேசுறிய வைக்கிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்கள்ட்டையும் வம்பு இழுத்து இது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சொல்லி இது பண்ணவும் கேட்டதுக்கு வேற ஒருத்தர் சொல்லிட்டாங்க இருந்தது. அவங்க நீங்கள் போயிருங்க கேட்டு அசிங்கமாக பேசிட்டாங்க. குடிச்சிட்டு போதையில அசிங்கமா பேசிட்டாங்க. பேசி இது பண்ணதுக்கு உடனே கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அருவாவெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து உடனே அவங்களதையும் விட்டாங்க. விரட்டி விட்டு நகையை பூரா எல்லாத்தையுமே பறிச்சுட்டாங்க. எல்லா நகையுமே மொத்த நகை வந்து 60 பவன். என் மச்சம் முண்டாட்டி விட்டு 40 பவன். மிச்சது எங்கது குடுக்கலின்னு சொன்னதுனால அவங்க அருவாவை வச்சு கழுத்துல வச்சு மிரட்டி இது பண்ணவும் குடுக்குறியா இல்லையா மண்டையை புழக்கவான்னு சொல்லி இது பண்ணவும் பிள்ளையெல்லாம் இருக்கவும் பயம் வந்துருச்சுல, அதனால கொடுத்துட்டாங்க. என்னை வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால கண்ணில் ஒரே குத்தா இப்படியே குத்தி கீழே நான் மயங்கி விழுந்துட்டேன். விழுகவும் அதுக்கப்புறம் இருந்த கழுத்தில் கிடந்த தாளிச்செயின் மிளகட்டு தோடு மோதிரம் அம்புட்டையுமே கழட்டிட்டு விட்டுட்டாங்க. நாங்கள் 4 நாளாச்சு எலெக்ஷனுக்கு மறுநாள் நாங்கள் கோயிலுக்கு போனோம். அன்னைக்கு நைட்டு தான் நடந்தது. இன்னையோட 4 நாளாச்சு எந்த எங்களுக்கு இதுவும் இப்போ இது ஆகலை இங்கே. அதனால இங்கே கிடைக்கல. இங்கே நாங்கள் டிஎஸ்பி பார்க்கப்போ வந்திருக்கோம். இங்கே வந்து எங்களுக்கு எஸ்பியை பார்க்க வந்திருக்கோம். என் பேர் முத்துலட்சுமி. நாங்கள் எல்லாரும் பங்காளியாக சேர்ந்து தான் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு ஊர் கொல்லாவைய. எங்கள் கோயில் குலசாமி கோயில் இருக்கிற ஊர் வந்து நாமந்தங்குடியில் நாகநாதன் கோயில்னு சொல்லிட்டு அது தனியாக காடு மாதிரி தான் இருக்கும். இங்கிட்டு ஊரணி, இங்கிட்டு மண்டபம் அந்த சமுதாய கூட கவர்மெண்ட்டில் கட்டி வச்சுருக்காங்களே அந்த இதில் தான் அவங்க வந்து தங்கி இருந்திருக்காங்க. 5 பேர் மொத்தமாக 5 பேர் ஒரு ஊரில் கேட்டால் நீங்கள் ஏன் யாருமே வரலைன்னு கேட்டால் 1 வாரமாக அவங்க அங்கே தான் தங்கியிருங்கன்னு பொம்பளைங்க எல்லாம் சொன்னாங்க. அப்போ அந்த போலீஸ் எல்லாரும் வந்து விசாரித்தாங்க. நகை போனதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு மாமனார் ஒரு ஆள் தான் ஆம்பளை இருந்தாங்க. மற்ற யாருமே ஆம்பளை இல்லாத டயத்தில் வந்து ஃபஸ்ட்டு வம்பிழுத்துட்டு போயிட்டாங்க. போய் அருவாளை வச்சு எல்லாத்தையுமே மிரட்டி இது பண்ணி பொம்பளைன்னு கூட பார்க்காம பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்காம தாக்கி தகாத வார்த்தையில் பேசி இது பண்ணி நகையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. மொத்தம் 60 பவன். இவங்க வந்து இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காண்டியே அந்தமான்ல இருந்து நிறையா டிக்கெட் போட்டு அந்த செலவையே இவங்களுக்கு இது பண்ணியிருக்கோம். அவ்வளோ தூரம் டிக்கெட் போட்டு குலசாமி கும்பிட வந்தாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு இப்போ எல்லாரும் அவங்ககிட்ட கேட்குறாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு பாதுகாப்பே இல்லை. எங்கள் ஊரில் இருந்து இப்போ எல்லாருமே போய் கேட்குறோம் பிரசிடென்ட்ட. இப்போ நாங்கள் திருப்பி எப்படி சாமி கும்பிட வருவோம், எப்படி நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், எப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் சாமியை போய் கும்பிட்டுட்டு வந்தால் பண்ணுவோம். ஒரு சின்ன வண்டி எடுத்தாலும் ஒரு ஆளை போய் கும்பிட்டுட்டு வந்து தான் எடுப்போம். ஆனால் இன்னுமே நாங்கள் எப்படி அந்த கோயிலுக்கு போவோம், எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே தெரில. ஃபஸ்ட்டு இளையாங்குடியில் வந்து போலீஸ் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தோம். எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் இன்னும் எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, எதுவும் இல்லை, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால இப்போ எஸ்பி ஆஃபீஸுக்கு மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம்.